எங்கள் ஊரின் அங்கங்களாகவே விளங்கிய சிலர் இருந்தார்கள். அவர்கள் மனித உருவில் வந்த தெய்வங்களாகவே நாங்கள் நினைத்தோம். அவர்கள் ஒருவர் எங்கள் ஊரின் நாட்டு வைத்தியர் வீரபெருமாள். நாட்டு வைத்தியர் என்றெல்லாம் இப்போது அறிமுகத்துக்காக சொல்லுவேன், அப்படிலாம் சொல்லுவேன் வழக்கம் இல்லை. வீரபெருமாள் என்றால் எங்கள் உயிரை காப்பவர், அவ்வளோதான். பரம்பரையான வைத்தியர். அவர் அதிர்ந்து பேசியே பார்த்ததில்லை. ரொம்ப அமைதியாக பேசுவார். அநேகமாக எங்களுக்கு உடம்பு சரியில்லை என்றால் அநேகமாக சமையல் அறையில் இருக்கின்ற அந்த மிளகு போன்றவற்றை வைத்துக்கொண்டே எங்களுக்கு சரி பண்ணி விடுவார்கள். அப்படி மிஞ்சி மிஞ்சி போனால் கொஞ்சம் ஆடாதோட துளசி இப்படி தான் வரும் வீட்டுக்குள்ள. அதுக்கு அடங்காட்டாதான் உடனே வீரபெருமாளை சொல்லி அனுப்பிடுவாங்க. வீரபெருமாள் வருவார், அவரோட பொட்டி ஒன்று எடுத்துகிட்டு வருவார். அந்த பொட்டியை திறந்தா அதில் அடுக்கடுக்கா சீசா, பாட்டில் சொல்ல வழக்கம் இல்லை, சீசா நிறையா இருக்கும். சின்ன சின்ன டப்பா இருக்கும். அதில் குளிகள் மாத்திரை நோலாம் இருக்கும், பொடியே நோலாம் இருக்கும். அதில் அது எப்படி தான் ஒரு அதில் எது என்னன்னு கண்டுபிடிக்கிறாரோ தெரியாது. அப்புறம் ஒழுங்காக நல்ல அடுக்கி வச்ச பேப்பர் துண்டுகள் இருக்கும். ஒரு சின்னதாக அந்த எப்படி அவ்வளோ நைஸாக அதை அப்படி கட் பண்ணான்னு தெரியாது. அவ்வளோ அழகாக கட் பண்ணி ஒரு அடுக்கு பேப்பர் இருக்கும். நம்மளை அங்கே ஒரு மூலையில் ஒரு பட்டு துணி வேற மடித்து வச்சிருப்பார். அந்த பட்டு துணி எடுத்து நம்ம கையில் போட்டு நாடி பார்ப்பார். அப்படியே ஒரு ஆழ்ந்த தியானம் மாதிரி உட்காந்து அந்த நாடி பார்ப்பார். அவருக்கு நம்ம வீட்டில் இருக்க எல்லாரை பற்றி 3 தலைமுறையாக ஒரு வீட்டில் இருக்கிற பற்றியெல்லாம் தெரியும். யாருக்கு என்ன வியாதி வரும், அந்த வியாதி சரியா போகுமா, இல்லை அது பரம்பரையாக எல்லாருக்கும் இருக்கிறதா, பயப்படணுமா பயப்பட வேணுமா, எல்லாம் அவருக்கு தெரியும். ஒரு குடும்பத்தையும் சொல்றேன் 3 தலைமுறை, குறைஞ்சபட்சம் 3 தலைமுறை மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அவருக்கு தெரியும். ஆமாம் உங்கள் அத்தைக்கு வரும், அதனால தான் உனக்கு வந்திருக்கு, கரெக்டாக சொல்லுவார். அது போல் இப்படி பார்த்துட்டு இப்படி முணுமுணுப்பார். என்ன முணுமுணுக்காருன்னா, அது தொடர்பான ஏதோ செய்யுள்ளாம் இருக்கும். பித்தம், வாயு, ஸ்லேஷ்மன்லாம் சொல்லுவார் வேற. அந்த அந்த செய்யுள் சில சமயம் வாயை விட்டு சொல்லுவார். ஆனால் அதில் நமக்கு அதில் மனப்பாடம் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப சங்கேத சொல்லலாம் இருக்கும். அதில் சீருமே அழியுமே நோலாம் இருக்கும். கடைசியில் முடியும். அதில் அது என்னன்னு அவருக்கு மட்டும்தான் புரியும். அது அந்த அந்த செய்யுளை சொல்லி பார்ப்பார். ஒரு முறை பார்த்துட்டு இப்படி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பார்த்துட்டு அந்த ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சீசாரை ஒன்று எடுப்பார். அந்த அந்த பேப்பரை உள்ளங்கையில் வச்சுப்பார். அப்படி சீசாவோட மேலே பக்கம் இப்படி தட்டுவார். தட்டி மெதுவாக எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு அந்த பவுடர் அதில் விழும். சில சமயம் சின்ன குட்டி குட்டியாக மாத்திரை மாதிரி வச்சுருப்பா, அது விழும். எவ்வளோ விழுமோ அந்த அளவு கரெக்டாக விழும். அதை மடிக்கிற அழகு இருக்கே சொல்லியே முடியாது. ரொம்ப அழகாக மடித்து அதை பிரிக்கவே முடியாது. அந்த மடிப்பு அவ்வளோ அழகாக மடித்து கொடுப்பார். அநேகமாக என்ன இருக்கும், வெத்தலையில் தேனை விட்டு குழச்சி சாப்பிடு அப்படின்னு சொல்லுவார். பத்தியமாக என்ன சொல்லுவார், புழுங்கரிசி கஞ்சியும்பார். நமக்கும் கொஞ்சம் விசை விடும். ஆனால் பிரியமாக இருக்கும் அந்த விசை. காவையில் குளிச்சியா, ரொம்ப நேரம் தொடஞ்சியா, வெயிலில் விளையாடிட்டு இருந்தா, குறுக்கி நடிக்கும் போய் இந்த மாதிரி ஏதானும் நம்ம பண்ண தப்பா அழகாக சொல்லுவார். தரையை தோட்டிக்காமல் இருக்க, நீர் ஊத்துட்ருக்கு, அவ்வளோதான், இப்படி தான் சொல்லுவார் நம்மளை. அவர் சொல்கிறது கூட ரொம்ப அன்பாக இருக்கும். அது நம்ம திட்டுற மாதிரிலாம் இருக்காது, அன்பாக இருக்கும். அப்படி ரொம்ப அழகாக பார்த்துப்பார் நம்மளை. அவர் ரொம்ப ஒரு நிறைய ஊருக்கு செஞ்சுருக்கார். ஒரு வைத்தியர் மட்டும் இல்லை, அவர் வைத்தியர் நாங்கள் எங்கே கூப்பிட்ருக்கோம், வீரபெருமாள் தான் எல்லாருக்குமே. வீரபெருமாள்னா எங்களுக்கு தெய்வம். எங்களுக்கு நோய்களை அகற்றுகின்ற ஒரு தெய்வம் எங்களுக்கு. அவர் எங்கள் ஊரில் ஒரு படித்தரை கட்டியிருக்காரு. அது பேர், அந்த படித்தரை பேரே வீரபெருமாள் படித்தரைன்னு பேர், இடியிலக்க படித்தரை. அப்புறம் ஆற்றுக்கு நடுப்புற ஒரு கிணறு வேறு அவர் கட்டினது. நாங்கள் சொன்னேன், இப்போ பெரியவங்களாம் சொல்லி தான் அப்புறம் கேள்விப்பட்டோம் அவர் தான் சேரத்தலான்னு. அந்த கிணறு கோடை காலத்தில் அங்கே போய் குளிக்கலாம், ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அந்த கிணறு துணி வைக்காங்க. அப்பவும் கோடை காலத்துலேயும் பாதி ஆறு கொஞ்சம் அந்த பக்கமாக தண்ணி ஓடிட்டுருக்கும். அதை குளிக்க போனால் அந்த கிணறு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது கிணறு அவர் கட்டினது தானோ. அந்த குடும்பமே ரொம்ப ஊரில் எல்லாரும் மதிக்கப்பட்ட குடும்பம். அவங்க பொண்ணு அம்மா கண்ணு பிரசவம் பார்ப்பா. அவளுக்கு வயசானது அவளோட பொண்ணு பாப்பு பார்ப்பா. அவங்க எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவங்க பிரசவத்தில் வீட்டில் தான் பிரசவம். எல்லா வீட்லேயும் 6 குழந்தை 8 குழந்தை 10 குழந்தை இருக்கும். எல்லா பிரசவம் அவங்க வீட்டு கூடத்துல தான். அம்மா கண்ணு தான் பார்த்துருப்பா.
எங்கள் ஊர் வரலாற்றுலேயே பிரசவத்தால் ஒரு தாயோ குழந்தையோ செத்து போனதாக வரலாறே கிடையாது எங்கள் ஊரில். அவ்வளோ அழகாக பார்த்துவா. வரும்போதே மகமாகி இளங்காளின்னு சொல்லிகிட்டே வருவா. ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனாக்க கர்ப்பராச்சாம்பா அப்படின்னு ஒரு குரல் கொடுப்போம். அதான் அவங்களுடைய உறுதுணை. அவங்களுக்கு ரொம்ப அழகாக பிரசவம் பார்ப்பா. ரொம்ப சாஃப்டானவங்க. அவங்க இதெல்லாம் வேணும் இவ்வளோ கொடுலாம் அவங்க யாரும் கேட்டதே கிடையாது. இன்னும் என்ன கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ஒரு அரிசி கொடுப்பாங்க, கொஞ்சம் 2-3 ரூபா பணம் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அவங்க அதை அந்த பணத்துக்காக செய்யலை, மனசார பிரியமாக செய்வாங்க. வீரபெருமான் அவ்வளோ அழகாக எங்களை பார்த்துப்பார். சின்ன ஒரு வியாதியோ பெரிய வியாதியோ அந்த வியாதிக்கான தீர்மானத்தை ரொம்ப அழகாக சொல்லுவார். ரொம்ப நாள் வரைக்கும் அவர்கிட்ட 2-3 பாட்டு கற்றுக்கணும்னு பார்த்தா சொல்லிவிட மாட்டேன்ட்டார். அதெல்லாம் சும்மா விளையாட்டுலாம் கற்றுக்கூடாது போ அப்படின்ட்டார். அந்த அப்புறம் ஒரே ஒரு விடுகதையாட்டம் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அதை ஒரு நாளைக்கு சொல்கிறேன். அதான் சொல்லி கொடுத்தாரு தவிர அதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன்ட்டார். அது கூடவே இருந்து கற்றுக்கிட்டாதான். விளையாட்டெல்லாம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் ஏன் மறைச்சி வச்சாங்கன்னாக்க அது அப்போ தான் அவரோட அருமை தெரியுங்கிறதுனால வச்சாங்க போல இருக்குது. ரொம்ப எங்களை அழகாக பார்த்துப்பாரு. எங்கள் ஊருன்னு நினச்சா எங்களோட 2 கலந்து ஒரு உருவம் வந்ததுன்னா மனசுக்குள்ளே வீரபெருமாள் தான். ஒரு அமைதி, படபடப்பு இல்லாத குணம், எல்லாரும் மதிக்கிற குணம், அந்த வியாதிக்காரங்களை கூட ரொம்ப பிரியமா கிழவங்கள்லேருந்து குழந்தை வரைக்கும் எல்லாரையும் பார்ப்பாரு. எல்லா தரப்பு மக்களையும் பார்ப்பாரு. எல்லாரும் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் நோய் தீர வழி சொல்லுவார். அவள் நல்ல குணம் படைச்ச வீரபெருமாளை நினைக்காம இருக்கவே முடியாது. இன்னைக்கெல்லாம் அள்ளி கொடுக்குறோம் நோய்களுக்காக. அதெல்லாம் ப்ரிவென்ஷன் வேற, ஒரு பக்கம் க்யூர் வேற, எல்லாம் சொல்லுவார். அந்த வீரபெருமாளை எப்படி மறக்க முடியும்?